ஈரோட்டில் நாளை மறுதினம் நடைபெறும் தவிக கூட்டத்துக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ரவி. வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் 18ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆய்வு செய்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள சரளை பகுதியில் வரும் 18ஆம் தேதி காலை 11 மணி முதல் 1 மணி வரையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் 60 இடங்களில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு இரும்பு தடுப்புக்குள் 600 பேர் வரை என 35,000 பேர் வரை விஜய் பிரச்சாரத்தில் பங்கேற்பார்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ குழுக்கள், கழிப்பறை, அவசர உறுதி வாகனம், பொதுமக்கள் வாகனம் எடுக்க போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். மேலும் விஜய் பிரச்சாரம் கொள்ளும் இடத்தில் 60 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிக்கப்பட உள்ளது. விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு வரும் மட்டுமே தொண்டர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பார்வையிட்டு தற்போது ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.